பரணி மட்டும் வெங்கடேசனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலைன்னா எனக்கு இந்த அவமானமே வந்திருக்காதுன்னு ரத்னா சொல்வதை கேட்ட சண்முகமும், அவ சொல்கிறது சரிதானே, என் தங்கை இப்படி அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு நீதான் காரணம். நீதானே வெங்கடேசனை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல பரணி வருத்தப்படுகிறாள். பிறகு ரூம்பில் இப்போ அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போது சண்முகம் வெங்கடேசனை இந்த வீட்டிற்குள்ளே கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு எல்லோரும் சொல்லியும் நீ தானே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்ல பரணி, முத்துப்பாண்டியையும் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். இன்னைக்கு அவனும் இசைக்கும் நல்லா வாழலையா, அதே மாதிரி ரத்னா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் தானே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்கிறாள். ஆனால் நீ எதையும் புரிஞ்சுக்காம இப்போவும் என்னை மட்டும்தான் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க. இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே போக, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் என்று தடுக்க பரணி சண்முகத்தின் கையை தட்டிவிட்டு கிளம்ப, வைகுண்டம் என்ன பரணி இது என்று கேட்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க எனக்கு விருப்பமில்லைன்னு சொல்லிட்டு கிளம்புகிறாள். பரணி நடு இரவில் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வர, பாக்கியம் இந்த நேரத்தில் இங்கே என்னடி பண்ணுற என்று கேட்க, வீட்டிற்கு வந்த பெண்ணை வான்னு சொல்லாமல் கேள்வி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு கோவப்படுறாள் பரணி. நீ சண்முகத்தோடு வந்திருந்தா வான்னு கூப்பிட்ருப்பேன், ஆனால் நீ தனியாக வந்திருக்கியே, ஒழுங்காக வீட்டிற்கே கிளம்பி போயிடு, இல்லைன்னா வா நானே விட்டுட்டு வர்றேன்னு சொல்லி கையை பிடிக்க பாக்கியத்தின் கையை சவுந்தரபாண்டி தட்டி விடுறார். இவ இங்கே தான் இருப்பா, இவளை நான் பார்த்துப்பேன்னு பரணிக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பாண்டியம்மா என்ன திடீர்னு பரணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு கேட்க, அவள் சண்முகத்தோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கா, அதே காரணமாக வச்சு 2 பேரையும் பிரிக்க போகிறேன்னு சொல்கிறான். அடுத்து பாக்கியம், என்னடி பரணி, எல்லாம் தெரிஞ்சிருந்து நீ இப்படி பண்ணுற, உன் அப்பா எப்படியாவது உன்னையும் சண்முகத்தையும் பிரிக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறார். நீ அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை போட்டு பெட்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்ல பரணி பாக்கியத்திடம், அப்பா என்னையும் சண்முகத்தையும் பிரிக்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவர் நினைக்கிறது நான் நடக்க விட மாட்டேன், அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறார். மறுபக்கம் சண்முகம் பரணியை நினைத்து வருத்தப்படுகிறான். நான் உன்னை புரிஞ்சுக்கலைன்னு புலம்பிட்டு இருக்கிறான். அதுபோல் பரணியும் நினைத்து வருத்தப்பட்டு இருக்கான். எப்பவுமே உனக்கு தங்கச்சி தான் முக்கியம், என்னை பற்றி ஒருபோதும் நீ நினைச்சதே இல்லை, இந்த முறை நான் அமைதியாக இருக்க போகிறதில்லைன்னு சொல்கிறாள். மறுநாள் காலையில் சண்முகம் திண்ணையில் வந்து படுக்க, அங்கு வந்த சவுந்தரபாண்டி, என் பொண்ணு இல்லாமல் போனால் நாளே திண்ணைக்கு வந்துட்டா என்று வம்பு கிழிக்கிறான். நேற்று பரணி அவசரத்தில் அவள் பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டான், ஆனால் அவளோட பொருள் எல்லாம் இங்கே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொன்னதாக சொல்கிறான். சண்முகம் அதை மறுக்க, சவுந்தரபாண்டி நான் வேணா அவளை நேர்லே வந்து சொல்லவான்னு சொல்கிறான். நானே கேட்குறேன்னு சண்முகம் பரணிக்கு ஃபோன் போட சவுந்தரபாண்டி சாக்காகிறார். ஆனால் பரணி ஃபோனை எடுக்கல. அதனால் சண்முகம் பரணியின் பொருட்களை கொண்டுட்டு வந்து கொடுக்குறார். இதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா அவளையே வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுன்னு சொல்கிறான். பிறகு சவுந்தரபாண்டி, பரணி சம்மந்தப்பட்ட பொருளை கொடுத்துட்ட, அவகிட்ட உன் சம்மந்தப்பட்ட பொருள் ஒன்று இருக்குது, அதான் நீ கட்டின தாலி, அதை எப்போ வந்து எடுத்துக்க போகிற, கவலைப்படாத சண்முகம், கூடிய சீக்கிரம் உன் தாலி உன்னை தேடி வரும்னு சொல்லிட்டு கிளம்புகிறான். அதை கேட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. பிறகு வீட்டுக்கு வந்த சவுந்தரபாண்டி பரணியிடம், சண்முகம் உன் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான், இனிமே அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்ல, அதை கேட்டு பரணி அதிர்ச்சியில் நிற்கிறாள். பாக்கியம் அதை நம்ப மறுத்து, பரணி உன் அப்பாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும், அவர் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வார், சண்முகம் நிச்சயம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்கிறாள். இப்படியான இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.